கல்யாணம் ஆகி என் மவளுக்கு 2 நாள் ஆயிட்டு. அங்க போய் அம்மா கையால சாப்பிட முடியலையே, மைனி கையால சாப்பிட முடியலையேன்னு வருத்தப்பட்டிருப்பா. இன்னைக்கு விருந்துக்கு வாராளா, என்னென்ன செய்து கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்து கொடுத்து அசத்திடணும். சுரேஷுக்கிட்ட முதல்ல எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லணும். இப்ப சமையல் ஆரம்பிச்சாதான் அவ வர நேரத்துக்குள்ள முடிக்க முடியும். என் மவ என்ன விரும்பி சாப்பிடுவா? ம் அவகிட்ட ஒரு தாளில் சாப்பாடுன்னு எழுதி கொடுத்தா கூட அதையும் விரும்பி திம்பா. சோறுனா என் மவளுக்கு அவ்வளோ இஷ்டம். எல்லாத்தையும் செய்து கொடுத்தா என்ன? சுரேஷு, ஐயா சுரேஷு, சதங்க வா மக்களே. என்னம்மா சொல்லுங்க, கூப்பியெல்லாம்? ஐயா, உன் தங்கச்சி கலா இன்னைக்கு வீட்டுக்கு விருந்துக்கு வரா. அவளும் அவ மாப்பிள்ளையும் வாராவ. ஆமாம்மா, சின்ன பொண்ணு நேத்தே சொல்லிட்டா என்கிட்ட. நீங்க ஏதாவது கறி எடுக்கணும்னா சொல்லுங்க, நான் இப்பவே எடுத்து தாரேன். 2 பேரும் சமைச்சு வச்சிருங்க. ஆமாயா, எடுக்கணும் பாத்துக்க. ஓடுறது தாவறது மிதக்கிறதுன்னு என்ன கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்துடுறியா ஐயா? எம்மா, அவ்வளோலாம் வாங்க என்கிட்ட ரூபா காணாதுமா. மாச கடைசி வேற ஆயிட்டுலம்மா. நான் வேணா செத்தோல கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் எடுத்துட்டு வரேன். கோழிக்கறியில கொஞ்சம் பிரியாணி மாதிரி செஞ்சிருங்க. ஆட்டுக்கறியில வேணா கொஞ்சமா கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம்மா. இப்போதைக்கு இவ்வளவுதான் முடியும். பிறகு கூட இடையில ஒரு நாள் சும்மா தங்கச்சி வீட்டுக்கு வரும்போது நல்லா செஞ்சு போட்டுக்கிடலாம். அட என்னல நீ, அண்ணங்காரனா இருந்து என்ன பிரயோஜனம்? தங்கச்சி முறை வீட்டுக்கு வாரா, வெறும் இது மட்டும் சமைச்சு போட்டா என்ன நினைக்க மாட்டா? இதுல வேற போலீஸ்கார மாப்பிள்ளைய வேற கட்டி வச்சிருக்கோம். அவர் என்ன நினைக்க மாட்டாரு? ஏமா, வயிற்றுக்கு திருப்தியா சாப்பிடிய அளவுக்கு நம்ம சாப்பாடு போட தானே போறோம், இல்லைன்னா சொல்ல போறோம். அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாருமா. நான் வேணா ஒரு கிலோ 2 கிலோ போல சிக்கன் எடுத்துட்டு வாரேன். அதுல பிரியாணிக்கு போக மிச்சம் சில்லியும் போட்டுருங்க. கிரேவிக்கு வேணா மட்டன் எடுத்துக்கிடுவோம். அவ்வளவுதான் ரூபாய் இருக்கும் பாத்துக்கிடுங்க. இடையில கண்டிப்பா ஒரு நாள் நல்ல விருந்து வைப்போம். என்னம்மா? ஏமா, என்னாச்சு? எதுக்கு இப்படி பாக்கிய? ஏல சுரேஷ், சிக்கனு 2 கிலோ தான் எடுத்துட்டு வருவேங்க. அந்த 2 கிலோ உன் தங்கச்சிக்கே காணாது. உன் தங்கச்சி தான் நல்லா திம்பாளே, பிறகு மாப்பிளைக்கு என்னத்தை கொடுக்க? ஏமா, ஒத்தைக்கு அவர் 2 கிலோ சிக்கனும் தின்னா என்னமா ஆகுது உடம்பு? நீங்க தான் எடுத்து சொல்லணும். ஏல, வீட்டுக்கு சாப்பிட வர பிள்ளையே கம்மியா சாப்பிடுன்னு எப்படில சொல்ல முடியும்? எதே என்ன, அம்மையும் அவனும் காதை கடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன சமாச்சாரம்? நீயே சொல்லிட்டு சின்ன பொண்ணு, இன்னைக்கு கலாவும் அப்ப மாப்பிள்ளையும் வீட்டுக்கு சாப்பிட வராவல்ல விருந்துக்கு. சுரேஷ் வெறும் 2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வரேன், செத்தோல மட்டன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியான். அது ஏன் அவளுக்கே காணாதுலட்டி, பிறகு மாப்பிள்ளைக்கு என்னத்தை கொடுக்க? ஆமாங்க, உங்க தங்கச்சிக்கு இருக்கிறதோ அண்டாவாயி, அவளே நல்லா சாப்பிடுவா. பிறகு நீங்க அதை மட்டும் எடுத்துட்டு வந்தா எப்படி காணும்? சின்ன பொண்ணு, என்கிட்ட ரூபாய் இல்ல, மாச கடைசி ஆயிடுல, அதான் அம்மட்ட சொன்னேன். அடுத்த மாசம் இடையில ஒரு நாள் கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டுக்கிடலாம். இன்னைக்கு இது 2 மட்டும் வச்சு சமாளிச்சுக்கிடுங்கன்னா அம்மா கேட்க மாட்டேக்காவ. ஐயே என்னங்க, அப்ப வீட்டுக்கு வர உங்க தங்கச்சி என்ன நினைக்க மாட்டா? அதெல்லாம் அத்தை என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏடி, ரூபாய்க்கு நான் என்ன செய்ய? ரூபா தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் தாரேன். அப்படி சொல்லிட்டியே ராசாத்தி. நாத்தனாருக்கு கொடுக்கணும்னு எப்படி கொடுக்கா பாரிய மருமவா? உன்கிட்ட ரூபா இருக்கா சின்ன பொண்ணு? இருக்குங்க, இல்லாமலா சொல்லுவேன். அத்தை கிட்ட என்னென்ன வாங்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. பிறகு கடைக்கு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. என்ன மக்களே, வாங்க மட்டும் ரூபா தந்தா போதுமா? நானே சமைச்சுக்கிட்டேன் எல்லாம். என்ன பரவாயில்லையே, மவளுக்குன்னு விழுந்து விழுந்து கவனிக்கியே. நானா பக்குவமா பக்கத்துலயே நின்று செய்வேன்லம்மா. உனக்கு ஏதாவது கொஞ்சம் கூட குறை போயிட்டுன்னா நல்லா ருசி இருக்காது பத்தியா? எனக்கு ரொம்ப வருஷம் சமைச்ச பக்குவம் இருக்குல்ல. தாய் கிழவி மவளுக்குன்னா என்ன ஆட்டம் போடுது. சரி தே, நீங்களே சமைச்சுக்கிடுங்க. அட கடவுளே, நம்ம பாரு மசன்னு உட்காந்துட்டே கிடக்கும், நேரம் போனதே தெரியல. சுரேஷ் வேற கறி வாங்க போயிருக்கான், உடனே வந்துருவானே. நம்ம போய் திரும்ப தக்காளி வல்லாரி எல்லாம் உரிச்சாதானே சமையலுக்கு கரெக்டா இருக்கும். இனி என்னென்ன வேணும்னு பார்த்து தானே சமைக்கணும். ஆமா, வேலையை இப்பயே தொடங்கினாதான் என் மவ வரக்கு முந்தி முடிக்க முடியும். அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டியோ? அம்மா பாரு அப்படியே உட்காந்துட்டேன். இனிதான் எல்லாம் சமைக்க ரெடி பண்ணணும் பாத்துக்க. சரிம்மா, இந்தாங்க, நீங்க சொன்னது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன, சின்ன பொண்ணையும் வேணா வேலைக்கு கூப்பிட்டுக்கிடுங்க. அவளும் தன்னைக்கு கூட மாட ஒத்தாசையா இருப்பா. நீங்க சமையல ஆரம்பிங்க. என்ன? சரியா, கொண்டா. மருமவளே வந்துட்டியா? பாரு சுரேஷா அதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துட்டான். சரி தே, மசன்னு உட்காந்துட்டு இருக்காதியே, வாங்க போய் சமையல் வேலையை ஆரம்பிப்போம். சின்ன பொண்ணு, இந்தம்மா மீதி காசை வாங்கிக்க. ஐயே பரவாயில்லைங்க, நீங்களே வச்சுக்கிடுங்க. ஐயா, அதெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு, என்னதான் இருந்தாலும் 100 ரூபாய்ல, மீதி காசு உங்ககிட்ட தான் கொடுக்கணும். இந்தா. அது ஏன் ரூபான்னு நான் எங்க சொன்னேன்? என்னடி சொல்லியா? அப்ப இது உனக்கு ரூபாய் இல்லையா? வேற யாருக்குள்ளது? அது உங்க அம்மா சுருக்கு பையில இருந்து எடுத்தது. சுருக்கு பையில இருந்து எடுத்தியா? என்னடி சொல்லியா? அட ஆமாங்க, நீங்களும் அத்தையும் பேசிட்டு இருந்தீல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
பிறகு அத்தை சுருக்கு போய் என் கண்ணில் தென்பட்டு பார்த்தேன், அதில் ரூபாய் இருந்து. நீங்கள் ரூபாய் இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்தீங்களா, அதான் வந்து என்னன்னு கேட்டேன். அத்தை அப்பையும் இல்லை வாங்கியே ஆகணும்னாவ. சரி அவியம் அவளுக்கு தானே கேட்காவ, அவிய காசு தானேன்னு எடுத்து கொடுத்தேன். ஏடி என் ரூபாய் எதுக்கிட்டே எடுத்தா? அட கடவுளே, என் மருமவா என் ரூபாயெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. என் ரூபான்னு தெரிஞ்சா நான் குடுக்கே விட்டுருக்க மாட்டேனம்மா. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு நான் சமைக்க போறேன். ருசியா சூப்பரா சமைக்கணும். மங்கம்மாவா கொக்கா, நான் சமைச்சா நல்லா இல்லாமையே போயிரும். அருமையா இருக்குமே. ஏடி சொர்ணம், அங்க பாருடி, மங்கம்மா தலையில என்னத்தையும் மாட்டிக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சு ஏதோ சமைக்க போறா போல் இருக்கு. அதானக்கா, சமைக்க தான் போறா போல் இருக்கு. ஏடி மங்கம்மா. ஏக்கா வாங்க, நீங்க 2 பேரும் எப்போ வந்திய? இப்பதான்ட்டி வந்தோம். சொர்ணக்கா, உனக்கு குறுக்கு பிடிச்சிக்கிட்டுன்னு கேள்விப்பட்டேன், சரியா போயிட்டா அதுக்குள்ள? அட ஆமாட்டி, நம்ம என்ன ஊர்ல உள்ள மற்ற கிழவி மாதிரியா சொல்லு. அடிபட்டுட்டுன்னா 10 நாள் படுத்து கிடக்க. ஒரு நாளுக்கு மேல படுத்து கிடந்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? அதனால வலி இருக்கோ இல்லையோ சிட்டா பறந்துடணும்ல. அது என்னமோ நெசந்தாக்கா, நம்ம அப்படியே கடந்தோன்னு வையா, அவ்வளோதான். இனி இந்த கிழவிக்கு வயசாயிட்டுன்னு ஒரு முத்திரையை கொடுத்துருவாளுவ. அது கிடக்கட்டும் மங்கம்மா, நீ என்ன தீய கூட்டி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கிடக்க? எதுவும் சமைக்க போறியா என்ன? ஆமாக்கா, இன்னைக்கு என் மவளுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, என் மவளுக்கும் மருமவளுக்கும் இங்கே விருந்து பார்த்துக்கிடுங்க. அதான் என் மருமவளை சமைக்க சொன்னா கூட குறைன்னு ஏதாவது பண்ணி வச்சிருவா. அதான் நம்ம சமைச்சோன்னு வையா, சூப்பராக பார்த்து பக்குவமாக சமைக்கலாம்ல. அதனால நானே சமைக்கன்னு சொல்லிட்டேன் என் மருமவட்ட. அட என்னட்டி நீ கூறு இல்லாதவளா இருக்க. எல்லா வேலையும் அவளை வாங்கிட்டு நீ அக்கடான்னு படுத்து கிடக்க வேண்டியதானட்டி. ஏக்கா மற்ற நாள் நான் அப்படிதான்க்கா செய்வேன். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், அவளையே தான் செய்வா. இன்னைக்கு எப்படியும் நம்மளை செய்ய சொல்லிட்டாவங்கிற கோவத்திலேயே நல்லா செய்ய மாட்டா பத்துக்க. அதான் நம்மளே செஞ்சு கொடுப்போம் நம்ம அவளுக்குன்னு நினச்சேன். அதுவும் சரிதான், வேலை வாங்குறோன்னு மிளகாப்பொடி அள்ளி போட்டுற போறாவும் மருமவா. ஆமாட்டி, தலையில எதையும் மாட்டிருக்கல்ல, என்னது? ஏக்கா நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்தது கிடையாதோ? இந்த சமைப்பாவல்ல அவியெல்லாம் மாட்டியிருப்பாவ. சரிட்டி, அவிய மாட்டியிருப்பாவ, நீ எதுக்கு மாட்டியிருக்கா? என்னக்கா இப்படி கேட்டுவிட்டா? ஏன் சமையல நீ சாப்பிட்ருக்கியா இல்லையா? எவ்வளோ ருசியாக இருக்கும். அப்போ நானும் ஒரு கெப்பு தானே. கெப்பா? அது என்னட்டி கெப்பு? ஏக்கா அந்த சமைப்பாவல்ல அவியலுக்கு பேர் கெப்பு. ஓ, அவியலுக்கு சமையல்காரன்னு சொல்லப்படாதோ? ஏக்கோ, நம்ம ஊர் சமையல்காரருக்குலாம் என்ன சமைக்க தெரியும் சொல்லு? இந்த சாம்பார், புளிக்குழம்பு, மோர், ரசம், அது போக கறி, இதுதானே சமைப்பாவே. ஆனால் இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வேலை செய்வாவல்ல, அவையெல்லாம் நிறைய என்னென்னமோ செய்வாங்களாம். அவைகளுக்கெல்லாம் பேர் கெப்போம். அந்த வேலையை வந்து பெருமையாக கெப்புன்னு தான் சொல்லணுமா. ஓ அப்படியாட்டி? ஆமாக்கா, அந்த அளவுக்கு நமக்கு சமைக்கலாம் தெரியலனாலும் ஓரளவு தெரியும்லக்கா. அப்போ நம்மளும் ஊருக்குள்ளே நம்ம தானே கெப்பு. ஏட்டி மங்கம்மா, நம்ம என்ன செய்தாலும் 3 பேர் சேர்ந்து தானட்டி செய்வோம். இப்போ நீ மட்டும் தனியாக கெப்புங்க, அப்போ எங்களையும் சேர்த்துக்கையா? ஏக்கா உங்களை விட்டுட்டு நான் ஏதாவது செய்திருக்கேனாக்கா? முதல்ல நான் உங்களுக்கும் இந்த தொப்பி வாங்கி வச்சுருக்கேன், 3ஆக தான் வாங்கணும் பார்த்துக்கிடுங்க. ஆளுக்கு ஒன்று தாரையும் மாட்டிக்கிடுங்க. எங்கூட கூட மாட அது ஏதாவது எடுத்து கொடுங்க, நம்மளும் கெப்பு தான், சரியா? ரொம்ப சந்தோஷம் டீ. ஏ சொர்ணம், மங்க மாட்டாத வாங்கி நம்மளும் மாட்டிக்கிடுவோம் டீ. ஆ சரிக்கா. ஆ இப்போ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நமக்கு. அட ஆமாட்டி, இதை போட்டுன்னு ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. ஏட்டி பேசிட்டே இருக்காம மழை மழைன்னு வேலையை ஆரம்பிப்போம் வாங்க. ஆ சரிக்கா வாங்க. அட அட அட, பிரியாணி மனம் நல்லா தூக்குவே. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, நல்லா வாசமே அருமையாக இருக்குங்களா. மாம்ஸ் கிளம்பிட்டீங்களா எங்கள் அம்மா வீட்டுக்கு? கிளம்பிட்டேன்னு சொல்லக்குட்டி. மாம்ஸ், நீங்கள் அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை விட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது அழகா இருக்கியே. நன்றி நன்றி. நம்மெல்லாம் ஒரே கன்றி, நமக்குள்ள எதுக்கு நன்றி? ஏப்பா முடியலப்பா. என்ன மாம்ஸ் செய்ய, உங்களுக்கு தான் முடியல, கொஞ்சம் வழுக்க விழுக ஆரம்பிச்சிட்டு சரி பரவாயில்லன்னு ஏற்றுக்கிட்டேன். பாத்தியா பாத்தியா, புருஷனை இப்படிலாம் சொல்லலாமா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் கோச்சிக்கிடாதியே. எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வாமா, வந்து இதில் உட்காரு, செத்த நேரம் கழிச்சு உங்க வீட்டுக்கு போவோம் என்ன? ஆ சரிங்க. உனக்கு மாமா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது என்ன சர்ப்ரைஸு? இதோ உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயா ஜாலி ஜாலி, நீங்களே வச்சு விடுங்க மாம்ஸ். சரிம்மா, திரும்பி உட்கார, நானே வச்சு விடியேன். இப்படி அழகா இருக்குவா? ஏன் பொண்டாட்டிக்கு என்ன குறை?
அழகு போல இருப்பா. போங்க மாம்ஸ். ஏ கலா கலா கண்ணடிச்சா கலக்கலா. பாத்தியலா பாத்தியலா, என் பேரு கலானோன்னு கிண்டல் பண்றிய. நான் கிண்டல் பண்ணலம்மா, உன்னை பார்த்து பாட்டு தானே படிச்சேன். ஓஹோ, நீங்க அப்படி வரியலோ. அப்ப நானும் உங்க பேர்ல ஒரு பாட்டு படிக்கேன். என் பேர்ல பாட்டு படிக்க போறியா? சரி படி பாப்போம். முத்து மணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு தாளாட்ட. உள்ளத்துல நீதானே உத்தமிவும் பேர்தானே ஒரு நந்தவன பூதானே. அப்படி போடுங்க, மாத்தி மாத்தி பாடிட்டே இருந்தா நல்லாதான் இருக்கும். நேராயிட்டு கிளம்புங்க நம்ம வீட்டுக்கு. சரிம்மா போவோம் வா. வாவ், ஏம்மா உன் மவளுக்கு பிடிக்குங்கிறதுக்காண்டி ஆடுறது ஓடுறது தவக்கிறது மிதக்கிறதுன்னு எல்லாத்தையும் பொறிச்சு பொறிச்சு இலையில வச்சிருக்கியம்மா. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதை அப்படியே சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு உறக்கத்தை போட்டோன்னா அப்பா சொர்க்கம் மாதிரிலாம் இருக்கும். ஆமாட்டி மக்கா, உனக்கு பிடிச்சது ஒன்று விடாம அம்மா எல்லாத்தையும் எடுத்து சமைச்சிருக்கேன். ஏம்மா உன் மவ மேல உனக்கு அவ்வளோ பாசமாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏடி பார்த்துட்டே கிடக்காத, மலை மலைன்னு அள்ளி சாப்பிடு, சூடு ஆறியதுக்கு முந்தி. சரிம்மா, தாய் சொல்ல நான் என்னைக்காவது தட்டியிருக்கேனா? இதோ இப்பவே சாப்பிட்றேன். ஆமா, அதுக்கு முந்தி தலையில என்னம்மா ஏதோ தொப்பியை கம்பத்து வச்சிருக்க? ஏடி உனக்கு விழுந்து விழுந்து எல்லாம் நான் தானே சமைச்சிருக்கேன், அப்ப எனக்கு பேரும் கெப்பு தானே. கெப்பா? அது என்னது தே? அதானே, அது என்னம்மா கெப்பு? அடட, என்னத்த படிச்ச பிள்ளையெல்லாம் ரெண்டு பேரும் கெப்புன்னா என்னன்னு தெரியாம கிடக்கிய. பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் சமைப்பாவல்லா. எதுக்கு மக்கா எல்லாரும் கக்க பக்கன்னு சிரிக்கிய? எம்மோ அதுக்கு பேரு கெப்பு இல்ல, செஃப்பு. செப்பு. சரியா போச்சு போ, உன் வாயில செஃப்பே வரமாட்டக்கா. செஃப்புமா, இஃப்பு செஃப்பு. செப்பு செப்பு. சரி விடு, வரமாட்டக்கிட்டி. நீ சாப்பிடு மருமோனே, நீங்களே சாப்பிடுங்க. சரி தே, உங்களோட ஒரே காமெடியா தான் இருக்கும் போல் இருக்கு. ஆஹா, என்ன ருசி என்ன ருசி.